எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டில் சமீபத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ தான் மார்க்கெட் நல்லா இருக்கே. இன்றைக்கி கூட பாருங்கள் 91 பாயிண்ட் ஏறி இருக்கு. எஃப்ஐஸ்னுடைய மேஜிக் தான் இதெல்லாம் காரணம். எஃப்ஐஸ் லேசாக திரும்ப வாங்க வர ஆரம்பித்தாங்க. உடனே பல பங்குகள் 10-20% ஏறுது. அதனால் முதல்ல வாய்ப்பு இல்லாமல் இருந்த ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு மார்க்கெட் ஏறுறதுனால நிறையா ட்ரேடர்கள் கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் -20%இருந்து ஒரு +20 +30 அப்படின்னு போக விட்டுட்டு பின்னாடியே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்றவங்களை உபயோகப்படுத்துறதுக்கு கையை கட்டிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இன்னைக்கு முக்கியமான செய்தி அது இல்லை. உங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு செலவு இருக்குது பாருங்கள். நம்மெல்லாம் துண்டை கட்டிட்டு திண்ணையில் தான் படுத்துக்கணும் போல். குழந்தைகளுக்கு நம்ம எல்கேஜியிலேருந்து படிக்க வைக்க ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி தடுப்பூசி செலவே ஆயிரக்கணக்கில் வருது. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு நகை நட்டு எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் லேண்டு வீடு எல்லாம் வாங்கி கட்டி கொடுக்கறதுல நம்ம பாக்கியராஜ் அவர்கள் மாதிரி ஈரத்துண்டை இடுப்பில் தான் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும் போல். ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டீங்களா? என் வாழ்க்கையில் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நான் உருப்படியாக செஞ்ச சில விஷயங்கள் என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது நான் போட்டு வச்சுருக்கேன் என் ஃபேமிலிக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு பின்னடைவும் வராது. எனக்கு தெரிஞ்சே பல குடும்பங்களில் ஆஸ்பத்திரி செலவுக்காக கடன் வாங்கி அதை கடைசி காலம் வரைக்கும் அதை கடனை கட்டிகிட்டு இருந்தவங்களாம் எனக்கு தெரியும். அதனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது போட்டுட்டதுனால அந்த இடத்துல ஒரு சின்ன உதவி என்பது கிடைக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் என்பதுக்காக ஏதோ ஒரு மாதம் 30-40 ரூபா வர்ற மாதிரி ஃபிக்ஸடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டெபாசிட்ஸ் என்பது பண்ணி வச்சுட்டதுனால அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 4 லட்ச ரூபா கட்டணும், ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டணும். இப்போவே பல இடங்களில் ஒரு காலேஜ் ஃபீஸ் போனோம்னா 1 லட்சம் கட்டு, 2 லட்சம் கட்டு, 4 லட்சம் கட்டுன்றாங்க. நான்லாம் வெறும் 15,000 ரூபாயில் தான் மெரிட்டில் படித்தேன். ஆனால் இப்போல்லாம் மெரிட்டில் போனாவே அவ்வளவு செலவு வருது. ஹாஸ்டல் செலவுக்கே வருஷம் 1 லட்சம்லாம் வருது அப்படின்றாங்க. ஸோ எப்படியோ குழந்தைகளினுடைய எதிர்காலத்துக்காக இந்த 2 இடத்துல நான் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். இதே இன்னும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் துண்டை கூட நீங்கள் கட்டிக்கக்கூடாது, சும்மா போங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. கல்யாணத்துக்கு சீட்டு சேர்த்தணும், நகை எடுக்கணும், மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி தரணும். ஏன் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்க மாட்டீங்களா? எனிவே அது கேள்வி இல்லை. உங்களுடைய படிப்பு என்பதுதான் ரொம்ப முக்கியம். படிப்பு செலவுக்காக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீடு கட்டி வாடகை விட்டு அந்த பணத்தை எஜுகேஷனுக்காக எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சுமையே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த செல்வ மகள் திட்டம், அது மாதம் 1000, 2000, 3000 அது மாதிரி எல்ஐசி பாலிசிகள், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் சைல்டு ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் நிறைய பேர் சிறுக 1000, 2000 அப்படின்லாம் சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்பது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. அதுக்குண்டான விடைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பேரை பார்க்குறப்போல அப்பப்போ நாங்கள் ரிமைண்டர் கொடுப்போம். பேக் டு த பாயிண்ட். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஏறுறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜப்பானுடைய மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துருவீங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். வாழ்க்கையிலேயே நான் ஃபஸ்ட்டு டைம் ஜப்பானில் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுடைய மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 தினங்களில் மட்டும் அவங்களுடைய இண்டெக்ஸே 6% ஏறி இருக்குங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஏறவே இல்லை. ஜப்பானுடைய மார்க்கெட் கிட்டத்தட்ட 10-20 வருஷமாக அண்டர் பர்ஃபார்மாக இருந்தது. டெக்னிக்கலில் இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு அபாயகரமான இடம், டபுள் டாப் போட்டு பெருசாக அடுத்த 10-20 வருஷத்துக்கு கும்பா பாடிடுவானோ அப்படின்னு பயமுறுத்தக்கூடிய ஒரு இடம். கரெக்டாக அதே மாதிரி அந்த டபுள் டாப்பு கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதமாக இறங்கு முகமாக சுணக்கமாகவே இருந்தது ஜப்பான் மார்க்கெட். அதுக்கப்புறம் எப்படி ஒரு மேட்சிங் நடந்திருக்கு. ஆண்டவனாக பார்த்து தான் ஜப்பானில் அந்த எலெக்ஷனை கொண்டு மார்க்கெட்டை பிச்சுக்கிட்டு போக வச்சுருக்கான். இதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உலக மார்க்கெட்டுகளே அதிசயிக்கும் வகையில் 30 வருஷம் கழித்து அது புதிய உச்சங்கள் என்பது தொட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம சில பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க 1990களில். அப்போ இருந்து சார்ட்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுடைய மார்க்கெட் பாசிட்டிவாக வர்றதுக்கு ஏஷியன் மார்க்கெட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பேச போகிற தகவல் தான் ரொம்ப முக்கியமான தகவல்.
அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் என்பது நம்மளுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அது மிகவும் பயங்கரமாக உதவி செய்யும் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் ஃபாரினர்ஸ் தொடர்ந்து சில நாட்களாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அவங்க வாங்கினதுனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 4-5 நாளாக திடீர்னு பல பேர்த்துக்கு லாபம் வருதுன்னா இதில் என்ன ஒரு துக்ககரமான செய்தினா நண்பர்களே, இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள் வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்புறம் நம்ம குழந்தை குட்டிகள்லாம் சென்னையில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி என்பது வந்திருக்காது. எல்லாரும் ஏதாவது துணி கிடைக்கோ அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் கிடைக்கோ 4000-5000 தான் நம்ம சம்பளத்துக்கு போக முடியும். நம்ம குழந்தைகள் வேலைக்கு போகிறது எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகள் தான். அப்போ அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் வளர்ச்சி அடைஞ்சாதான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஒன்று மனசுக்கு கஷ்டப்படுத்தும் வகையாக இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதாவது நம்ம விவசாயிகளுக்கு தான் அடிமேல் அடி இடிமேல் இடி. ஒரு இலவசமாக கரண்ட் கனெக்ஷன் வாங்குறதுனா கூட அவங்க அலைய வேண்டியதாக இருக்குது. பக்கத்து மாநிலங்களில் டேம் கட்டி வச்சிடறானுங்க, அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கஷ்டப்பட்டு விளைவிச்சு சந்தைக்கு கொண்டு வந்தாலும் ஒரு நல்ல ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது. இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் போய் மளிகை கடையில் கிலோ கணக்கில் காய்கறி வாங்கினா 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் போகுது. ஆனால் கிராமத்தில் எங்கள் பாட்டிங்கெல்லாம் கொண்டு போய் விற்கிறது வெறும் கிலோ 15 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்குது. ஸோ தற்போது ஷேர் மார்க்கெட் ஏறி வருவதனாலையும் எஃப்ஐஎஸ் பணம் போடுறதுனாலையும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் யூரோப்பியன் யூனியனோட போட்ட ட்ரேடு டீலும் அமெரிக்கா கூட போட்ட ட்ரேடு டீலும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உதவி செய்து இதனால் இந்தியா முன்னோக்கி வருகிறது அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம் தான். இதனால் என்ன ஆயிருக்குன்னா இன்றைக்கி பல கம்பெனிகள் வந்து பெரிய அளவில் ஏறி இருக்குது. ஜேஎம் ஃபினான்ஷியல்லாம் 6% ஏறி இருக்குது. ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் 11% ஏறி இருக்குது. இவனுங்கெல்லாம் எங்கிருந்து ஏறுறானுங்க? எல்லாம் 1 இயர்லோ 50% 40% கீழே விழுந்து கிடந்து அங்கிருந்து லேசாக ஏறி இருக்கானுங்க. இனி மறுபடியும் ரியல் எஸ்டேட் எல்லாம் பிக்கப் ஆகுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா ரியல் எஸ்டேட் சமீபத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது. இதில் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போன்ற ரியல் எஸ்டேட் கம்பெனிகள்லாம் வந்து ரொம்பவுமே கிராஷ் ஆகி கீழே கிடந்திருக்கான். ஏன் கிராஷ் ஆகிருக்கான் அப்படின்னா பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை, அவங்களால க்ரோத் காமிக்க முடியல. அதனால் ஒரு சின்ன பயம், கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு ஒரு சின்ன பயத்தில் அதெல்லாம் பயங்கரமாக கிராஷ் ஆகிடுச்சு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போன்ற பங்குகள்லாம் 3250 கீழே இறங்கி இப்போ 1826 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இது போன்ற பங்குகள்லாம் இனி அடுத்தடுத்தது என்ன செய்யும் அப்படின்னு பல ட்ரேடர்கள் வந்து இப்போ தயாராகிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பூம்னு வந்து பல்வேறு பங்குகள் மறுபடியும் 40-50% போன வருஷம் ஏறின மாதிரி இந்த வருஷம் ஏறுற மாதிரி இருந்தால் எந்த பங்குகள்னு பல ட்ரேடர்கள் தயாராக பல செக்டர்கள் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்மள நிறைய பேர்த்துக்கு அதை பார்க்கணுன்ற அவசியமே இல்லையே. இருக்கிறது மேலே வந்ததுனாவே நான் வித்துப்பட்டு சிவனே சங்காலான்னு உட்காந்துருப்பேனே. அதனால தான் நண்பர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன், தொடர்ந்து பணத்துக்கு மேல் பணம் போட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு தொழிலாக தான் இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குது. பாருங்கள், மேலே போட்டவங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லை. இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் மேலே பணம் போட்டு பார்க் பண்ணி லாக் ஆனவங்களுக்கெல்லாம் ஏதாவது மகிழ்ச்சி இருக்குமா? கிடையாது. ஆனால் சமீபத்தில் லோ ரேட்டில் வந்து ஏதாவது சரி ஓகே இது தொடர்ந்து இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட்டில் தூக்கி போடு, இங்கே ஒரு சப்போர்ட்டில் தூக்கி போடுன்னு சப்போர்ட்டில் எடுக்கக்கூடிய பண வலிமை படைத்தவர்களுக்கு திடீர்னு அப்பப்போ ஒரு 10% வந்து மார்க்கெட் ஏறி ஏதாவது ஒரு வகையில் பணத்தை கொடுத்துட்டு ஓடிடுது. பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த ரிசல்ட்டை பார்க்குறேன். வெளியிடக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே பயங்கரமான பவர்ஃபுல் கம்பெனிகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்டரை தீர்மானிக்கிற மாதிரி. நேற்று எப்படி பிஎஸ்சி லிண்டே இந்தியாலாம் அவங்க செக்டரில் அவங்க பெரிய ஆள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4% 8%ன்னு ஏறி இருக்காங்க. அந்த செக்டருக்கே அது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் மாதிரி. இன்றைக்கி வர்ற ஆளுன்னு சாதாரண இல்லை. டைட்டன் ஜுவல்லரியில் பெரிய ஆள், பிரிட்டானியா எஃப்எம்சிஜியில் பெரிய ஆள், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆயில் இண்டியா, கிரேசிம், எய்ச்சர் எல்லாரும் அவங்கவுங்க செக்டரில் பெரிய ஆள். ஸோ பவர்ஃபுல்லான ரிசல்ட் என்பது இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி இறங்கியிருக்கக்கூடிய பங்குல பாயில் ராம்கோ சிமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியெல்லாம் பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க. மற்றபடி பெரும்பாலான பங்குகள் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இன்றைக்கி லிஸ்டிங் கெயின். ஆனால் பேட்டா மேரி பேட்டா மேரி பேட்டின்னு சொல்லணுமா எப்படியோ, இந்த பேட்டா பங்கு இன்றைக்கி ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு 4% ஏறியது ஒரு இமாலய சாதனை. ஆனால் சமீபத்தில் என்ன ஒரு செய்தி படிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த யூரோப்பியன் யூனியனோட போட்ட ட்ரேட் டீல் வந்து நம்ம இதில் வந்து ப்ராபப்ளி இந்த லெதர் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் இந்த மாதிரி ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸுக்குமே ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் தான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இது இன்றைக்கி 4% ரிசல்ட் இம்பேக்டாக வச்சுக்கிட்டு ஏறிட்டானா என்றது தெரில. பட் பேட்டா இன்றைக்கி 4% ஏறி இருக்குது.
வாட் அ மிராக்கிள், ஏ காவ் மே ஏ கிசான் ரகுதாத்தா அப்படின்ற மாதிரி கீழேயே இருந்து கொண்டிருந்த பங்கு இன்னைக்கு ஒரு 4% ஏறியது, மகிழ்ச்சி. நண்பர்களே, ஐபிஓக்களை பற்றி தான் நேற்றே நியூஸ் வந்துருச்சு. இந்த ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் பரிபூர்ணமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி பிப்ரவரி 11 க்ளோஸ் ஆகுது. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பதெல்லாம் நேற்று ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி போய் பார்த்துக்கிறோம். ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வெறும் ₹4 லிஸ்டிங் கெயின் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஐஃபினான்ஸ் ஐபிஓ அப்படின்றது அதுவும் இவங்களோட சேர்ந்து வந்தது தான். அவங்களும் பிப்ரவரி 11 க்ளோஸ் ஆகக்கூடியது தான். இதனுடைய டிஸ்கவரபிலிட்டி எப்படி இருக்குது, அசம்ஷன் கிரே மார்க்கெட் ப்ரீமியமுடைய அசம்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் ஒன்றையும் பெருசாக காணோம். அந்த கால படங்களில் துண்டு போட்டுட்டு கையுக்குள்ளே கையை உள்ளே விட்டுக்கிட்டு மாட்டு விலையா ஆட்டுக்குட்டி விலையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேர் துண்டை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே பூந்து என்னமோ ஒரு விலையை பேசிக்கிட்டு இருப்பாங்க போல். ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரபிலிட்டி என்பது தற்போது வரைக்கும் இல்லை. ஆஹா கடவுளை, இங்கே பாருங்க ஒரு அற்புதமான தகவல். ரெயில்டெல் ஷேர் வா வா பக்கம் வர வெக்கமான்ற மாதிரி. ஓ கடவுளே, இன்னைக்கு 6% எகிரி இருக்கு. இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, எங்களுடைய ரயில்வே ஷேர்கள்லாம் ஓடாத தண்டவாளத்துக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரயில்வே துறை பங்குகள் எடுத்தவங்கலாம் 1.5-2 வருஷமாகவே ரொம்ப சோககீதம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரெயில்டெல் பங்கு திடீர்னு இன்றைய தேதியில் கேப் அப் அப்படின்னு நேற்றத்தை க்ளோசிங் இங்கே இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங்கிலிருந்து எகிரியாக அந்த கேப்போட இன்றைக்கி ட்ரேட் ஆகி கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த ரயில்வே துறை பங்குகள் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி பல்வேறு பங்குகள் கும்பலாக ஏறுமா அப்படியே கூட பார்த்துக்கிட்டு இருந்தோமே. ரியல் எஸ்டேட் செக்டரில் பெரியால் டிஎல்எஃப் ஆகட்டும், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும் எல்லாம் கீழே இறங்கி கிடக்குறாங்க. அப்போ இந்த ரியல் எஸ்டேட் துறை திரும்ப இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு ஏதாவது இப்போ இனி பண வரவு அதிகமாகிறது யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல்னால அப்படிங்கும்போது அவங்க பல்காக போய் ஏதாவது லேண்டு பார்சல்லாம் வாங்கும்பொழுது ஏதாவது பெரிய டீல் நடக்குமா அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ரியல் எஸ்டேட் துறை இனி என்ன ஆகும். பெரிய ஆட்கள் டிஎல்எஃப் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்னு அவனுங்களை போய் எடுத்து பார்த்தாலும் கீழே தான் விழுந்து கிடக்கிறானுங்க. இந்த சின்ன சின்ன ரியல் எஸ்டேட் கம்பெனியில் எடுத்து பார்த்தாலும் எல்லாருமே கீழே தான் விழுந்து கிடக்கிறானு. இதுவும் சமீபத்தில் 1200லேருந்து 1454 ஏறி வந்தது தான் சாதனையாக இருக்குது. மீதி எல்லாமே வேதனை தான். 3000 இங்கே, கரண்ட் ரேட் 1500 இங்கே. அதே மாதிரி தான் இந்த டிபி ரியாலிட்டி வேலர் எஸ்டேட் அப்படின்ற பங்கு. அவன் போன வருஷமெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலை பார்த்தவன் தான். இந்த வருஷம் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. ஆனாலும் பாருங்கள் நண்பர்களே, சென்னையில் ஒரு ஃப்ளாட்டு வந்து 1.5 கோடி 2 கோடிம்பாங்க. மாம்பழப்புறத்துக்கெல்லாம் போய் இது சவுக்கு மரத்துக்கு அடியில் ஒரு நல்ல இடமா பார்த்து சில பேர் காசு இல்லாமல் தூங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனாலும் அது போன்ற சவுக்கு தோப்புகளுக்குள்ளே ஏதாவது ஒரு வில்லா வாங்கணுன்னா 2 கோடி 5 கோடி 10 கோடின்றாங்க. அப்படி கூட போய் வாங்கறதுக்கு மக்கள் இருக்காங்களே ஒழிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த தொழிலை செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகளை வாங்கறதுக்கு பயமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அவன் இங்கேருந்து டபுள் ஆனாதான் என்ன, அல்லது அங்கேருந்து பெருசாக கீழே விழுந்தாதான் என்ன. ஆனால் எங்களுக்கு வேண்டாம், சவுக்கு தோப்பில் 3-4 கோடி பணம் போனாலும் பரவாயில்ல, அது அங்கே தான் போய் எடுக்கணுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்மளுடைய பொருளாதாரம் பிக்கப் ஆகி ரியல் எஸ்டேட் பங்குகள் ஏறுமா அப்படின்றதான் இப்போ ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. அடே பாவி, செக்டர் லீடராக இருக்கிறியே ஆனாலும் ஏற மாட்டேங்கிறியே, எதை செய்தால் நீ மேலே ஏறுவாய் அப்படின்னு நிறைய பேர் பாட்டுருக்காங்க. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, இந்த ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கு டபக்குன்னு தன்னுடைய சப்போர்ட்லேருந்து 6% ஏறி இருக்கு. ஆனால் அந்த செக்டரில் பெரிய லீடராக இருக்கக்கூடிய இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் நேற்றத்த ரேட்டுக்கு இன்றைக்கு பெரிய வித்தியாசமே இல்லை. கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜில் நின்றுக்கிட்டே இருக்கான். ஸோ இது என்ன பண்ணால் இந்த பங்கு மேல் நோக்கி வரும் அப்படின்னு தெரியாதபடிக்கு பாவம் ட்ரேடர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாவ் நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பங்குகளில் இது மாதிரி அடிக்கடி பல ரவுண்டு போயிட்டு இருந்தான்னா நம்மளுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற பங்கு நம்மளால் கவுண்டிங் கூட பண்ண முடியாது போல். ஸோ கரெக்டாக தன்னுடைய பழைய ஹைகள் கிட்ட வந்துட்டு பல முறை கீழே இறங்கியிருக்கு. இந்த முறையும் மறுபடியும் கீழே இறங்கிடுமா அல்லது மேலே ஏறுமான்ற ஒரு சுவாரஸ்யமான பங்கு சமீபத்திய ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்றதுல இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்றது இருக்குது. பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ், நீ யாருப்பா, உன்னை நாங்கள் பார்த்தே ஆகணுமே, நீ எந்த செக்டர்லப்பா இருக்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அவன் எப்படி ஒரு ரெக்கவரி சமீபத்தில் காமிச்சிருக்கான்னா அற்புதமான ரெக்கவரி. இது வந்து டயர் பிஸ்னஸில், அதாவது ஸ்பெஷல் டயர் பிஸ்னஸில் இருக்குது.
அக்ரிகல்ச்சரல், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலுக்காக இவங்க வந்து டயர் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இவங்க ஒரு வருஷத்துக்கு 1300 கோடி லாபம் பண்ணுறாங்க. எம்ஆர்எஃப் வந்து ஒரு வருஷத்துக்கு 2200 கோடி லாபம் பண்ணி நம்பர் 1ல் இருக்குது டயர் பிஸ்னஸில். ரெண்டாவதாக இந்த பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இருந்தாலும் என்ன ஒரு துக்ககரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஆர்எஃப் உச்சியில் இருக்குது. ஆனால் இந்த பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அநியாயத்துக்கு போன வாரம் வரைக்கும் 52 வீக் லோவில் இருந்தது. திடீர்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. எப்படி அனுமானுக்கு வந்து அந்த கதையில் சொல்கிறாங்க இல்லையா, திடீர்னு நீ பறக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்த சமயத்தில் இல்லை உன்னால் பறக்க முடியும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து இவங்களுடைய காதில் சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் செக்டர் லீடர், ஏன் அப்படி கீழே படுத்து கிடக்கிற அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய பழைய ஹைக்கு 1 இயர் ஹைக்கு இந்த பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஓடிடுச்சு. ஆமாங்க, அந்த செக்டரில் 3வது இடத்துல தான் இருக்குது அப்போலோ டயர். அவன் 52 வீக் ஹையில் இருக்கான். ஒரு வருஷத்துக்கு 1000 கோடிக்கு பக்கம் தான் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே டயரும் ஒரு வருஷத்துக்கு 700 கோடி லாபம் பண்ணி 4வது இடத்துல தான் இருக்குது. ஆனால் அவனும் 52 வீக் ஹையில் இருக்கான். அப்புறம் நீ மட்டும் ஏன் உன்னை தடத்தில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க நடு ரோட்டில் அப்படின்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி இது 52 வீக் லோலேருந்து டபக்குன்னு ஏறிடுச்சு. நண்பர்களே, பார்க்கறக்கே பரிதாபமாக இருக்குது. சமீபத்தில் நான் போய் மார்க்கெட் தான் திரும்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சப்போர்ட்டில் நிறைய பங்குகள் இல்லை, எல்லாம் ஒரு 10-20% ஏறிட்டான். சரி, கீழே வந்து சப்போர்ட்டில் விழுந்திருக்கக்கூடிய பங்குகள்னு போய் எடுத்து பார்த்தா பார்க்கறக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏகப்பட்ட கம்பெனிகள்லாம் டெக்னாலஜி கம்பெனிகள். இந்த ஹெக்ஸாவேர் அப்படின்ற ஒரு பங்கை போய் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கீழ் லெவலில் வந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள்னு போய் பார்த்தா இந்த ஹெக்ஸாவேர் இருக்குது. யாருன்னு பார்த்தா அது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு அவனுடைய சக்திக்குட்பட்டு பல ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். பட் இருந்தாலும் நீ அடுத்த ரவுண்டு போவானா, எப்போ போவான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கீழே இறங்கிட்டு நீ ஏற போகிறானா இல்லை இங்கிருந்து ஏறானா அப்படின்றது தெரியாது. பட் இருந்தாலும் விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள்னு போய் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி பார்க்குறக்கே பரிதாபமாக இருக்குது. இன்னொன்று, இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி தான். திடீர்னு எல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இப்படின்னு வந்து ஏங்க ஒரு காலத்தில் நம்மளுக்கு பெருசாக தெரியல, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ரோல் ஃபிலிம் விற்கிற அந்த கோடக் கம்பெனி திவாலானதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. பல டைப்ரைட்டர் கம்பெனியும் கும்பா பாடிச்சு, அதெல்லாம் நம்மளை பெருசாக தாக்கவே இல்லை. ஆனால் நம்மளுடைய காலத்தில் நம்ம பெரிதும் நம்பி நம்மளுடைய வீட்டு பசங்க பொண்ணுங்க நிறைய பேர் ஐடி கம்பெனியில் வேலை இருக்கும் பொழுது இந்த மாதிரி டெக்னாலஜி கம்பெனிகளில் அடி வாங்குது அப்படிங்கும்போது, அதுவும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து சர்வீஸ் செக்டரில் பார்க்கும்போது பெருசாக நம்மளுடைய அக்ரிகல்ச்சருக்கு அடுத்ததாக நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இந்த ஐடி செக்டர் இருக்குது, சர்வீஸ் சைடு. அவனுங்கெல்லாம் அடி வாங்குறத பார்க்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஸோ இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற பங்குமே அவனுமே வந்து போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அதுவும் வந்து தற்போதைய ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் ஏறி இறங்கி விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு முறையும் மேலே உச்சத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு பேட் நியூஸை கிளப்பி விட்ருவாங்க, கீழே விழுவாங்க. அப்புறம் மறுபடியும் அவன் கன்சிஸ்டண்ட்டாக லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியை காமிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்றி விடுவாங்க. மறுபடியும் இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி இந்த முறை என்ன செய்ய போகிறான்னு தெரில. அதுக்குன்னு இப்படி இருந்துடக்கூடாது. அதாவது டிக்கெட் செலவு மிச்சமாகட்டுன்னு சொல்லிட்டு ஓடாத பஸ்ஸில் ஏறிக்கு வந்துடக்கூடாது. அப்புறம் அது அதே இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் சுவாரஸ்யம் இல்லாத செக்டரில் கொண்டே பணத்தை இறக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் காற்று வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். பரிதாபமாக நம்ம ஒரு செக்டரை பார்த்து கடைசியில் நம்ம பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்ற கேள்வியெல்லாம் ஒவ்வொரு ட்ரேடர்களும் தங்களை தாங்களே கேட்டுக்கணும். அதே மாதிரி சமீபத்தில் பரிதாபமான ஒரு நிலையில் கீழே வந்த விழுந்த பங்கு, ப்ரொமோட்டர்களே வித்துட்டு போன பங்கு அப்படின்ற மாதிரி செய்திகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த வேர்ல்பூல் அப்படின்ற பங்கு. தற்போதைக்கு இந்த பங்குனுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்த பங்குகள்னு எடுத்து பார்க்கும்போது இந்த வேர்ல்பூல் அப்படின்ற பங்கு வருது. இந்த ரிசல்ட் சீசனில் அது இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பங்கில் என்ன நடந்திருக்கு, ஒரு முன்னணி பங்கு தான். அவனுடைய ரிசல்ட் சீசனில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அதனுடைய லாபம் என்பது பார்க்கும்போது வெறும் 27 கோடி அப்படின்னு வந்து நிற்கிது. அதனுடைய இன்வெஸ்டர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் வேர்ல்பூல் மொரிஷியஸ் என்பது தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சி வெறும் 39% தான் வச்சுருக்காங்க. டிஐஸ் வந்து 35% இப்போ ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதில் பெருசாக அதிகமாக ஹோல்டு பண்ணுறது ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், நிப்பான் லைஃப், அவங்கெல்லாம் வந்து அதிகமான பர்சன்டேஜில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பப்ளிக் வந்து இந்த பங்கில் பெருசாக மாட்டல. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் தான் ஏதோ ஒரு நம்பிக்கையாக பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு சரி இந்த பங்கு இது ஏறுமா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது தற்போதைக்கு 5 வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. எல்லாமே காம்படிஷன் தான் நண்பர்களே. இந்த வேர்ல்பூல்லாம் வந்து 52 வீக் லோவில் இருக்குது. ஆனால் இதே செக்மெண்ட்டில் பெரிய ஆளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். அவங்கெல்லாம் வந்து சார்ட்டில் அவங்களும் 52 வீக் லோவில் இருந்தவங்க தான். அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்துட்டாங்க. ஸோ அந்த செக்டரே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்னுடைய ரிசல்ட்டு தான் இந்த செக்டர் இனி அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கும். ஸோ அவங்களுடைய Q3 ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். நன்றி, வணக்கம்.